இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாள் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்படுது. நம்ம வாழை என்னை யாரும் விசாரிக்கல, பிள்ளைங்க வந்து என்னை விசாரிக்க மாட்டாங்க, தாய் தாய்ப்பு வந்து என்னை விசாரிக்க மாட்டாங்க. பிள்ளைங்க ஒரு காரியத்தை சொல்லலாம், பெற்றோர்கள் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை விசாரிப்பு இல்லாத நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் வசனத்தை கேளுங்களேன், கூர்ந்து கவனிங்க. அவர்கள் உங்களை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி, விசாரிப்பற்ற நிலைமை இருக்கிற உங்களை பார்த்து சொல்லி, அவர் என்ன சொல்றாரு, அதை விசாரிப்பர் என்று சொல்லி உங்களை தள்ளி உண்டவர்கள் என்று கேட்டபடியினால், தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவோம்பா. எந்த காரியத்துக்காக நீ கவலைப்படுற, எந்த பிரச்சனைக்காக நீ வருத்தப்படுற, உன்னை யாரும் தேற்ற முடியல, மருத்துவமனையில் இருக்கிறியா, இல்லை கஷ்ட நிலைமையில் இருக்கிறியா, நீ என்னை நோக்கி கூப்பிடு மகனே மகளே அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். அவர்கள் உன்னை விசாரிக்கிறபடினால், யாரும் விசாரிக்க யாரும் இல்லை நினச்சி கொண்டு வறுமையில் தனிமையில் இருந்துக்கிற அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை விசாரிக்கிறபடி யாரும் இல்லை, தள்ளப்பட்ட நிலைமை இருக்கிற கேட்டபடினால நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ண போறாரு. உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். காயமான நிலைமை, இருதயத்தில் காயம், யோசனை, பல பிரச்சனை, அதெல்லாம் நான் ஆற்ற போறேன் மகனே மகளே, நீ பயப்படாத, ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். நான் சொல்லுங்க, கர்த்தரே சொல்றார், வார்த்தை மூலமா பேசுகிறார். நீ பயப்படாத மகனே மகளே, உன் காயங்களை ஆற்ற போறேன், உனக்கு ஆரோக்கியத்தை சவிக்கத்தை உண்டு பண்ண போறேன். உடம்புல ஆரோக்கியம் இல்லையா, மனசுக்குள்ள ஆரோக்கியம் இல்லையா, மனசுல சந்தோஷம் சமாதானம் இல்லையா, நான் உன்னை ஆற்ற போறேன், உன் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், உனக்கு சௌக்கியத்தை உண்டு பண்ணுவேன், உன்னை காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். பயப்படாதீங்க அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னை ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார். யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. உன் வருகாமையிலே, உன் பக்கத்தில், உன் வலது புறத்திலே, இடது புறத்தில் ஏசப்பா உன் துணையாக இருக்கிறாருங்க. நீ பயப்படாதீங்க, யாருமே இல்லை என்று யோசனைக்காதீங்க. நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தரே சொல்கிறாருங்க. நாங்கள்லாம் சொல்லலைங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். பயப்படாது, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, சௌக்கியத்தை கொடுப்பாரு, உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை சந்திப்பார். நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தரை மட்டும் நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக உங்கள் சௌக்கியத்தை வர பண்ணி, உங்களை ஆறுதல் பண்ணி, உங்கள் காயங்களை ஆற்றி சமாதானத்தை படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ்.